டுடே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு டெலிகிராம் பாட்டை வந்து எப்படி ESP8266 கூட வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஒரு கேஸ் மானிட்டரிங் தான். ஒரு ஸ்மால் டேஷ்போர்டு வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிறத. ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ரெட் போர்டு வந்து ஒன்று எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான சைஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இன்பில்டாக அதில் பேஸ்ட் பண்ணி வச்சனால இதையே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ESP8266 ஒரு மாடியூல் ஒன்று எடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து ஒரு கேஸ் சென்சார் ஒன்று எடுத்திருக்கேன். அதே மாதிரி பஸர் ஒன்று எடுத்திருக்கேன். சம் ஜம்பர்ஸ். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் கனெக்ட் பண்ணலான்ட்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் போட்டிருப்பாங்க. ஒரு சில மெத்தடில் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் டெலிகிராம் பாட் கூட கனெக்ட் பண்ணுறது. நம்ம அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸாக பண்ணல. இருக்கலே ரொம்ப ஈஸியாக அந்த குயிக்காக வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மெத்தட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம். மெக்கானிக்கல்ஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வரும். பஸரை வந்து நம்ம D6லேயும் அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட்லேயே கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்பர்ஸ் போட்டே கனெக்ட் பண்ணுங்கள். சால்ட்ரிங்லாம் வைக்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த டிவைஸாக ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் சால்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து நான் கேஸ் சென்சார் எடுக்கிறேன். சேம் கேஸ் சென்சார் இருந்தாலும் ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த டைப் பண்ணாலும் வாங்கிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா VCC, கிரவுண்டு, அதுக்கப்புறம் ஏ பின்னு D பின்னு இருக்கும். அன்லாக்கு டிஜிட்டல் பின் இருக்கும். அது வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு சைடில் காட்டுவேன். ஸோ அது மாதிரியே நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. VCCயை வந்து 3.3 வோல்ட்லேயும், கிரவுண்ட்லேயும், ஏஓ பின்லேயும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ESP8266ல். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாகவே கிடைக்கணும். இந்த மாடியூல்லாம் நான் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் தேடுவீங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபராக இருக்கும். சரிங்களா? அந்த ஆஃபரை நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவும் சேம் ஃப்ளிப்கார்ட், அமேசான் லிங்க் தான் கொடுப்பேன். ஸோ எப்படி நம்ம இப்போ டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாட் ஃபாதர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைட் ஒரு இது மாதிரி வரும். சேட் பண்ணுற ஒரு செக்ஷன் வரும். நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் காட்டும். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு பாட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நியூ பாட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நேம் நம்மளை வைக்க சொல்லுது. ஸோ நம்ம எப்படி இதை வைக்க போகிறோன்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நான் ஒரு யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த யூசர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் அலர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல எண்டில் கரெக்டாக பாட்னு முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் நேம் நீங்கள் எப்படி ஸ்பெசிஃபிக்காக வச்சாலும் எண்டிங்கில் வந்து பாட் முடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஓகே. சேம் இன்னொரு நேம் நம்மளுக்கு வந்து கேட்குது. ஸோ அதே இடத்துலையும் நான் சேம் நேமே கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட அந்த பாட் வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ அந்த பாட் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்குள்ளார ஒரு டோக்கன் இருக்கும். சரிங்களா? இந்த டோக்கனை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டுக்குள்ளே போங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய பாட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து மெயினு காட்டுறேன். சரிங்களா? இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா யூசர் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கனாலே உங்களுடைய யூசர் ஐடி காட்டும். ஸோ இது என்னோடது. ஸோ இது நீங்கள் யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ஐடி காட்டும். அந்த நம்பரையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண பாட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த பாட்டை நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த பாட்டை எப்படி நம்மளுடைய ESP8266 கூட கனெக்ட் பண்ணுறதுங்கிற கோடிங் மூலிமா உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் விஷயம் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு API காப்பி பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அந்த காப்பி பண்ண APIயை ஒரு நோட் போடோ இல்லை இதிலேயே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் யூசர் இன்ஃபோ ஒரு ஐடி நம்ம எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு மெயின் தான். அந்த ஐடியுமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சும்மா இருக்கணுமேங்கிறதுக்காண்டி தான் இதில் டைப் பண்ணி போட்டிருக்கேன். ஃபார் நெசசரிலாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடிங் செக்ஷன் போவோம். கோடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒய்ஃபை நேமை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதே மாதிரி ஒய்ஃபை பாஸ்வேர்டையும் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த API டோக்கன் வந்து நெசசரி. ஸோ அதை கம்பல்சரி அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கான சேட் ஐடியும் கொடுத்துருங்க கீழே. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் லைப்ரரி ஏற்ற வேண்டியது வந்து என்னென்னவா இருக்குன்னா ஒய்ஃபை செக்யூரு, wire.h, அதுக்கப்புறம் யூனிவர்சல் டெலிகிராம். இந்த லைப்ரரி செக்ஷனை யூஸ் பண்ணி அதையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து கிளியராக வந்து போடுறேன். சரிங்களா, இது மாதிரி தான் இருக்கும் டேஷ்போர்டு, இந்த கோடுக்கான டேஷ்போர்ட். தேங்க்யூ.